ரசிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜனங்களே எங்கள் சாமியார் வந்து வேர்ல்டு ஃபேமஸ்ஸு இப்போது வரம் கேட்டால் வடை கொடுப்பாரு வீட்டில் கஷ்டம்னு வந்தால் வீடியோ எழுதி வாங்கிடுவார் சாயந்தரம் 5 மணி ஆனால் சைதாப்பேட்டில் என்ன பண்ணுவார் தியானம் பண்ணுவாரா ஆஹா சைக்கிள் ஆட்டோ ஓட்டுன்னு இருப்பார் நைட்டு 7 மணி ஆனால் கண்ணம்மாப்பேட்டையில் என்ன பண்ணுவார் அப்போ சுடுகாட்டில் தான் பேய் ஓட்டுவார் அந்த மாதிரி வேர்ல்டு ஃபேமஸான சாமி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தேவையான வரங்க அந்த குறைகள் எல்லாமே சொல்லுங்கள் எங்கள் சாமி வருவார் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாருனாக்கா உங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் குழந்தை கொடுப்பாரு என்ன சாஞ்சி சாஞ்சி நீ பார்த்து ஒன்று சிக்க வைக்கிற என்ன பண்ணுறீங்க ஆமாம் போயிட்டார் கேரட் லோன்ட்டார் வாயில் என்ன வாழைப்பழமா இல்லை கொய்யாப்பழம் சரி என்ன குழந்தை கொடுப்போம் அது கொடுப்போன்றியே நம்ம சாமியாரு சாமி குழந்தை தோக்கே கொடுப்பா சொன்ன சாமி தோய்க்க இல்லைங்க தத்து எடுத்து கொடுப்போம்னு சொல்லணும் வெள்ளக்கார இங்கிலீஷ் மட்டும் தான் அப்படியே டங்க ஸ்லிப் ஆகும் நல்லா சமாளிக்கிறீங்க நீங்கள் ஃபாரினர் தானே ஆமாம் சாமி மகாஜனங்களே இந்த நாட்டில் மாமியை தெரியாதவங்க கூட இருந்துருவாங்க ஆனால் எங்கள் சாமியை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஓப்பனிங் சொல்ல வேண்டிய டைலாக லாஸ்ட்ல சொல்லுது பத்தியா பண்ண வேண்டியதான் சரி நம்ம என்ன வயசு பண்ணால் கரெக்டாக இருக்கும் சாமிஜி நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணலாம் அப்போ ஒரு கதை சொல்கிறோம் ஓகே சாமி கிட்ட போட்டதுனால யா முன்னொரு காலத்தில் ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம் மன உளைச்சல ஆனாதனால அதனால சாமிஜி இந்த பாய்ஸை பேசினீங்கன்னாக்கா நாட்டில் பல பிரச்சனை வந்து உங்களை போலீஸ் வந்து பிடிப்பாங்க அதனால நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க சேஞ்ச் பண்ணிடணும் நான் சட்ட ரீதியாக சொல்கிறேன் என்னுடைய படங்களை தேவையில்லாமல் வெளியிடுறது ஆன்மீக அஞ்சான செயல் சாமிஜி இந்த வாய்ஸை பேசுனீங்கன்னாக்கா தட்டில் துட்டு வைப்பாங்களோ இல்லையோ உங்கள் ரூமில் கேமரா வச்சிருவாங்க கேமரா வைப்பாங்க ரொம்ப சாமியார் மக்களை நம்பியாச்சு இங்கே பார்த்தியா இந்த டிவி ஷோக்காக எல்லாமே பண்ணியிருக்கேன் ஆமாம் டிவி ஷோவில் ஆங்கர் கேட்டாங்க அது கேட்டாங்க ஏதோ ஐயோ மறந்தே போயிட்டேனே நீ பொம்பளை இப்போதான் ஃபார்ம் வந்திருக்காவா நீ பொம்பளை வேஷம் போட்டாதான் அருமையா இருக்குது ஆம்பளை கெட்டப்லாம் வேணாம் கலைஞர் டிவில ஒரு ப்ரோக்ராம் இருக்குதான் நீங்க வேற சும்மா காசும் கொடுக்க மாட்டீங்க பக்கத்துல ஊடம் கொடுக்க மாட்டீங்க அதான் அங்க போய் ஆங்கரிங் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அவங்க சொன்ன எல்லாக்கே 2வது வாட்டி சொல்றாங்க சரிங்க அந்த டைரக்டர் பேர் என்னமா ஜெயசீலன் சாமி ஐயோ ஐயோ அவருடைய எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுது வடபாடி சிக்னல்ல போலீஸுக்கு 10 ரூபா கொடுப்பாரு சொல்ல வந்தேன் நீ நினைக்கிறா வரலாம் கிடையாது எல்லாம் சும்மா சரி இன்னைக்கு ஏன் வரான்னு பார்ப்போம் ஓகே ஓகே சாமி ஓகே டக்குன்னு வந்தானா டக்குன்னு சாமி நம்ம போலீஸ் மேல அவனுக்கு தெரியவே கூடாது சத்தியமா தெரியாது மேக் பண்ணி நீ பொண்ணு மாதிரி பேசு முதல்ல அப்படியே ஆம்பளை மாதிரி அடையலாம் இப்படியா அந்த டேங்க் லாரி கொஞ்சம் இப்படி தள்ளு சாமி மாதிரியா இப்போ பார் இது கொடு டேய் சாமிஜி அவர் கையில ஃபிராக்சர் ஆயிட்டு இருக்கு என்னன்னு கவனிங்க உனக்கு நான் என்ன பண்ணோம் எனக்கு பார்த்தீங்கன்னா என் பேரே செட் ஆகலைங்க எனக்கு வேற பேர் மாற்றணும் உன் பேர் என்ன ஜெயிங்க அப்போ தோல்வின்னு வச்சுக்கோ நல்லா இல்லையே நல்லா இல்லையா அப்போ புதினா தோல்வின்னு வச்சுக்கோ நல்லா இருக்குமா நல்லா இருக்கும்பா எங்கள் பாட்டிலாம் டெய்லி இட்லியில் தொட்டு கொடுக்குறாங்களா வேற எதனா நான்வெஜ்ஜாக எதனா பேர் இருக்காது எனக்கு இப்போ பேர் ஒன்று சொல்லுங்க சாமி நல்ல பேரா உனக்கு பேர் அது இது சரி காசு வச்சிருக்கியா இருக்கு சாமி எங்கே இருக்க பாக்கெட்டில் தர சாமி ஒரு 2000 அவ்வளோதானா சாமி அவ்வளோதான்ப்பா ரொம்ப கம்மியாக இருக்கு சாமி சோட்டா பீம் மோட்டு பத்தலு போதுமா சாமி சாமி டோரா பூச்சி சாமி இது என்ன கிலோ இதான் சாமி டாலர்ஸு டாலர் நான் அமெரிக்காவில் மாற்றிக்கிறேன் சரி சாமி நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய கல் மாத்திட்டேன் அப்போட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை சாமி எனக்கு ஓகே என்ன பிரச்சனை என்னென்ன கல் மாத்தினீங்க பச்சை கல் சிவப்பு கல் கடப்பா கல் நிறைய கல் மாத்திட்டேன் சாமி ஒரே ஒரு கல்ல மாத்தினா லைஃபே சேஞ்ச் ஆயிட மாதிரியா அது என்ன கல் சாமி வாராங்கல்ல ஐயோ அது மாத்திரம் என்ன சாமி மண்டையில போடு மண்டையில போடு அது ஏற்கனவே போட்ட மாதிரி தான் சாமி இருக்குது சரி வண்ட சாமியாரை பார்த்தாரா விடு அடுத்த வாட்டி நீ தான் ஃபர்ஸ்ட் சாமி என்ன ஃபர்ஸ்ட் ஆகி விட்டுருவீங்களா ஃபர்ஸ்ட் ஆகி விடுறேன் சாமி என்ன சாமி அமௌண்ட்
ஓசியில் காசு கொடுத்தா தூக்கி போடுவீங்க. சாமி அப்புறம் போயிட்டு கால் பண்ணுறீங்களா எனக்கு? நீனா என் லவ்வரா போட. சாமி அப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க சாமி. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா போட. அப்போ எல்லாமே வச்சுக்கிறீங்க நீங்கள் சைடில்? எல்லாமே வச்சுக்கலாம் தான் பார்க்குறேன். செட் ஆக மாட்டேது, என்ன பண்ணுறது? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். சரி அப்போ நான் வரேன் சாமி. போயிட்டு வா. சம்பளம் அப்படியே போ. இந்த மாதம் சம்பளம் அங்கே தான் இருக்குது. சாமி கையை பிடிச்சி விட்டோமா காலை? இந்த மாதம் சம்பளம் பெண்டிங்கில் இருக்கு. ஓரமாக போட, கேமரா மறைக்கிறேன் அப்படி போ. ஓகே, காசு ஈஸியாக பங்களா போலீஸ் சாமியான்னு வெளில தெரியாத. அவன் ஏதோ ரொம்ப நேரமாக சொல்றது ட்ரை பண்ண. தம்பி என்ன ஸ்கூல் படிக்கும்போது ஒன்றுக்கு போகலாமா? ஆனால் டீச்சர்கிட்ட கேட்குற மாதிரியே நின்றுக்கிறீங்க. என்ன கேட்க போகிறீங்க? ரொம்ப நேரமாக நீங்கள் டெய்லியில் கொடுக்கல, அதனால தான் யோசிச்சுட்டு. ஓகே, அப்படியே யோசிச்சுனே இருங்க. சரி நெக்ஸ்ட் யார் வரான்னு பார்ப்போம். சரி டக்குனு கூப்பிடுப்பா. பக்தால் சீக்கிரம் வந்து தொலைப்பா. போ 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 எல்லாம் போ 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 எங்க போ 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 எல்லாம் போயிட்டாங்கப்பா. சாமிஜி சாமிஜி சாவி கற்று கொடுங்க. எதுக்கு சிஷியா? நான் ஒளி பண்ணிட்டு இருக்கு சாமிஜி. அப்படியா? சார் காக்கா அப்படி கூப்பிடக்கூடாது. காக்கா வாகா வாகா இப்படி கூப்பிடணும். பொண்ணு இப்பெல்லாம் தூக்கவே முடியல என்னால. ஏன் முதுகு வலியா? அதுவும் இல்லை சாமி. கை வலியா? அதுவும் இல்லை, அதுக்கு மேல. நான் தலைவலியா? ஆமா, எதனா போட்டு விடுங்க. நான் தாய்லாந்துடா. அதான் இங்க போடுப்பா. சரிப்பா, உனக்கு நான் என்ன பண்ணோம்? அதான் இப்ப வந்து எவனுமே கல்யாணத்துக்கு பொண்ணு தூக்கினாவும் போயினே இருக்கிறான். எங்களை எவனும் கூப்பிடவே மாட்டான். நாங்களும் தான் போய் இப்ப போய் எல்லாரும் சேர்த்து வைக்கணும். சரி, அது நான் சோத்துல கேட்கறமா எல்லா காலம் நீங்களே சேர்த்து வைப்பீங்களா? அப்ப நாங்களா எது இருக்கிறோம்? நீங்களே போலீஸ் சாமியார், எனக்கு தெரியாதா? ஏய் எப்படா கண்டுபிடிச்சா? ஏய் நோபார் ஓடிடி கார்டு. ஆமா பேன் கார்டு. ஆமா இப்போ ஆதார் கார்டு. ஆமா உண்மையா இப்ப நீங்க இப்பதான் உண்மையான சாமியார் நீங்க இருக்கீங்க. என்ன சரியான கேனியா இருப்பான் போல. இது ஓடிடி கார்டுனா நாடு கெட்டு போயிருக்கா? சாமிஜி செம்ம கலெக்ஷன். இவனை வச்சு சரிங்க. வச்சு சரி, ஆனால் வாத்து பிரியாணி நல்லா போகிறோம் போடா. ஓகே நீ சொல்லுப்பா, உனக்கு நான் என்ன பண்ணோம்? சாமி எனக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லா பொண்ணையும் தூய்மை சேர்த்து வைக்கணும். நீங்க யாரும் இருக்கக்கூடாது. நாங்கள் தான் எல்லா பொண்ணையும் சேர்த்து வைக்கணும். இது மாதிரி அதான் சாமி வேணும். சாமி முதல்ல என்ன தூக்க சொல்லுங்க. அதுக்கே கையை வச்சு நீ வீட்டுக்கு போய். ஐயோ, உன் புருஷனே உன்னை தூக்க மாட்டான், இவனை போய் தூக்க சொல்ற பாரு. சரி ஒரு ட்ரை பண்ணி பாறேன். ஐயோ வேணாம்பா. சாமிஜி நான் இன்னும் ட்ரை பண்றேன். நீ எதுக்கு ட்ரை பண்றன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அப்படியே இரு, நான் பாத்துக்கிறேன். அவன் ஃபாரினர் சாமி. அதான் அப்படி அலையறான் ஃபாரினர்லாம் நம்ம. உங்க கண்ட்ரி ரொம்ப கெட்டு போயிட்டு. என்ன ப்ராப்ளம்னாக்கா, நான் டீக்குள்ள டி நகர் போயிட்டு இருந்தேன். அப்போ போலீஸ்காரு என்னை பார்த்து ஹெல்மெட் போடல சொல்லிட்டு ஃபைன் போட்டுட்டாரு. 100 ரூபாய் கொடுத்தேன். ஆனா 200 ரூபாய் கொடுத்த சேஞ்ச் கொடுக்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, நாளைக்கு வா கைச்சிக்கிற சொல்லிட்டாரு. கழிப்பியா? சொல்லிட்டாரு போலீஸ்காரு 100 ரூபா வாங்கினு. சரி, தமிழ்நாட்டில் பிரச்சனை அப்படி இப்படி ஆவாசம் சொல்றிய. நீ ஃபாரினரு, உங்க ஊர்ல பிரச்சனை யாரு வருவா? எங்க ஊர்ல பேசினே இருந்தாக்கா யாரு என்ன காப்பாத்து வருன்னா, சூப்பர்மேன், பேட்மேன், ஸ்பைடர்மேன். ஏண்டா டாபர் மேனு, அவங்களாம் எப்படி வருவாங்க? யாருக்கிட்ட கதை குடிக்கிற? போன பொங்கல்ல எங்க வீட்டுக்கு வந்தாங்க. பட் ஆனா எங்க வீட்டுல குழம்பு இல்ல. ஓகே, அதனால சக்கரையை கொடுத்துட்டேன். 1/2 கிலோ குடிச்சிங்களா 1 கிலோ குடிச்சிங்களா? சாமிஜி கலாய்க்காதீங்க. யாரன்னா காரித்து போகணுமா? ஓரம் போடா. நீங்க சொல்லுங்க சார். தான் சாமி நாங்க தான் எல்லா பொண்ணையும் சேர்த்து வைக்கணும். மற்றபடி நாட்டில் வேற எவனும் சேர்த்து வைக்க இருக்கக்கூடாது. அப்போனா தனியா காசு சொல்லுவாங்க போறோம் இல்லையா? பரவாயில்ல சாமி, எவ்வளோ பண்ணலாம். சாமி பொண்ணை சேர்த்து வைக்கணும்ன்றா. பொண்ணை பையன் கூட தானே சாமி சேர்த்து வைக்கணும். ஒழுங்காவே பேச மாட்டேன் சாமி. அதாவது நீ பக்கத்துல இருக்கிறல்ல, அதனால அப்படியே ஒரு பையன் வா ஓவா எல்லாம் சேர்த்து வைக்கிறது அந்த எல்லாம் பண்றோம். ஆனா நாங்க வந்து டூப்ளிகேட் சாமி யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். வாங்க எல்லாம் போய் சேர்ந்துக்கங்க. போங்க. நாங்க ஆம்பளடா. ஆம்பளை இந்த பொண்ணை என் பேரை வைக்காதீங்க. போங்க போங்க போங்க. எங்கடா போ சொல்ற? செயின் எதுமே அடைய கையில வச்சிட்டு போங்க. இது எத்தனை போய் சேட்டு வளைச்சா சிவில் மேலே வைப்பான்டா. சேட்டு பொண்ணை கூட்டிட்டு போங்கடா. போ 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 சொல்றான். ஆம்பளைய பூச்சி சொல்றான். டேய் ஆம்பளடா பைத்தியா. லோகேஷ் அண்ட் டீம் எப்பவுமே வந்து உங்கள் டீமில் பயங்கரமாக இருக்கும் காமெடிலாம். இந்த முறைலாம் வந்து நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் லைட்டாக ஏதோ குறைதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. அண்ட் விக்னேஷ் சார் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பேர் லோகேஷா? ஆமாம் சார். நீங்கள் என்ன நடிகர் சந்தானத்தோடைய ஃபேனா? ஆமாம் சார். உங்களுடைய பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி எல்லாமே முழுக்க முழுக்க சந்தானம் ஒரு பதம் மாதிரியே இருந்துச்சு. கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, நல்ல கான்செப்ட்டு. ஆனால் காமெடி சொல்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி இல்லை. நான் பெட்டர்மெண்ட்டாக பண்ணணும் இல்லையா? இது தப்பு கிடையாது. நீங்களாம் வளர்ந்து வர ஸ்டேஜ் தான். தப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா இருந்துச்சு. ட்ரை கீப் இட் அப். தேங்க்யூ சார்.